பெத்த தாயே புள்ளைய சந்தேகப்பட ஒதுனாலும் கண்ண போடாடி உன்னை சந்தேகப்படலையா பாரு அதுதாயா இவ உன் மேல வச்சுக்கிற நம்பிய அதையே நீ பாருயா இது போதும் எனக்கு இது போதும் பைரவி நீ தனி ஆளா இருந்து போராடி இவனை ஆரம்பம் மட்டும் இல்லம்மா நானும் என்னையும் உனக்கு கடமை வைக்க ரொம்ப நன்றி என்ன நபுறே இதெல்லாம் போய் நன்றி சொல்லி யார காப்பாறா அவர் சொன்னது தானே காப்பாறா அது அவளோட கடமை பைரவி மட்டும் இல்லன்னா இந்நேரம் என் புள்ள ஜெயில போயிருப்பாரு நானும் என் புள்ள பண்ணிட்டானேன்னு சொல்லி அவசர விடுறேன் பைரவி நீ கொடுவரையே நீ காப்பாத்திட பைரவி என்னடா கடைசி நேரத்துல இந்த பைரவி நம்ம மூஞ்சில கரிய பூசிடா ஆமாக்கா நம்ம மனவட்டிக்கு சுக்குநூறா உடைச்சிட்டாக்கா. சிந்துவும் பைரவியும் சாதாரணப்பட்ட ஆளுங்க இல்லக்கா. இவங்களை நீ வீட விட்டு அடிச்சு வரனாதான் நாம எதையும் உருப்படியா செய்ய முடியும். ஆறுமுகம் ஜெயிலுக்கு விட எல்லாத்தையும் நான் ஆளலாம்னு நினைச்சேன். என் ஆசையில மண்ணள்ளி போடலடா. அக்கா நம்ம தனியா நின்னா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். போய் பக்கத்துல ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமா இதான் இருக்க மாட்டேன் நான் நம்பினேன். ஆனா அத எப்படி நிரூபிக்கிறதுனா எனக்கு தெரியல. பரவாயில்லவா பைரவி கடைசி நேரத்துல நிரூபிச்சு மட்டும் இல்லவா நம்ம குடும்பம் மானதையே காப்பாத்திட்டா. ஐயா ஆறுமுகம் இப்ப நான் ஏன் எனக்கு என் உசுரே திரும்ப வந்துச்சு. எங்க ஜெயிலுக்கு போயிருவியோன்னு உசுறு கடை அடிச்சுக்கிச்சு ஜெயிலுக்கு மட்டும் போயிடா. அடுத்த விஷயமே நான் என் உசுரை விட்டுருவேன். நல்ல வேலை கடைசி நேரத்துல இதான் நல்ல நிரூபணம் ஆயிடுச்சு. இது போதும் இது போதும். இவனை உள்ள தூக்கி போட்டு பைரவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா எல்லாத்தையும் இந்த பைரவி சொதப்பிட்டாரு. நாம சொல்லிதான் வள்ளி இதெல்லாம் பண்ணான்னு பைரவிக்கு நம்ம மேல சந்தேகமே வந்துடக்கூடாது. பைரவி கலக்கிட்டு பைரவி நான் கூட ஆறுமுகத்தை இந்த கேஸ்ல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அவரை காப்பாத்து பைரவி. நீ ஒன்னும் கவலைப்பட. வள்ளி எதுக்காக ஆறுமுகம் மேல இப்படி ஒரு வழிய போட பின்னாடி யாரு இருக்காங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அரசு வள்ளிய பின்னாடி யாராங்க எனக்கு நல்லா தெரியும். வள்ளி பின்னாடி இருக்கிறது வேற யாரும் நீதான்.